Hi everyone, welcome to my channel. So before getting into the video, I want everyone to subscribe my channel. So என் channel subscribe பண்ணது ரொம்ப simple. நிறைய பேர் எப்படி subscribe பண்ணனும் டவுட் கேட்டிருந்தாங்க. So இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட channel name Suwood Shama Tamil. அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா subscribe ன்னு ஒரு ஐகான் இருக்கு இல்லையா? அதை just ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது அது ரெட் கலர்ல இருந்து உங்களுக்கு கிரே கலர்ல மாறிடும். அது பக்கத்துலயே இருக்க பெல் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூ வில் ரிசீவ் ஆல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ என்னோட எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் எப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டோன்ட் forget to subscribe my channel. So let's get into the video. Hi everyone, welcome to my channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன எம்ப்ராய்டரி டிசைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்ல அழகான டிசைன் இது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை சென்டராக ஃபோல்ட் பண்ணி இப்போ அந்த சென்டரில் சின்னதாக ஒரு பிரான்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன லீவ்ஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சென்டரில் ஒரு 4-5 பிரான்ச்சஸும் லீவ்ஸும் நான் ட்ரா பண்ணுறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா துணிக்கு தேவையான சீம் அலவன்ஸும் நான் விட்டுருக்கேங்க. ஏன்னா இது பார்டர்ஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கும் கீழே வந்து ஸ்கர்ட் வந்து ஒரு எல்லோ கலர் ஃபேப்ரிக்கை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கட் பண்ணி பார்டர்ஸை மட்டும்தான் தைக்க போகிறோம். ஸோ அந்த பார்டர்ஸ் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை விட்டுருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும். நான் பென்சிலை ட்ரா பண்ணேன். நான் திரும்பி பெனில் உங்களுக்கு ஒரு பிரான்ச்சஸ் கம்ப்ளீட்டாக நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எல்லாம் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் இதை போட்டு நான் வந்து அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பிளான்ட்டை மட்டும் நான் வந்து பிளாக் கலர் பெனில் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்குங்க. அங்கேருந்து சின்ன சின்னதாக லீவ்ஸ். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப் போட்டு உங்களுக்கு எத்தனை பிளான்ட் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃபுல் பிரான்ச்சஸ்க்கு ஃப்ரண்ட் நாட் ஸ்டிச் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் சீம் அலவன்ஸ். அதே மாதிரி நெக்லைன் நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோலும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமில் செட் பண்ணி இப்போ வந்து இதில் வந்து ஒரு எல்லோ கலர் த்ரெட் வச்சு நான் வந்து எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்ட்ரெச் போடணுன்னு காட்டுறேன். ஸோ கரெக்டாக பிரான்ச் பாயிண்டில் நீடலை உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு ஒரு 4 இல்லை 5 வாட்டி அந்த நீடலை சுற்றி கரெக்டாக நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி அதை உள்ளே விடுங்க. ஓகே, ஸோ உள்ளே விட்டு அந்த நீடலை எடுக்கும்போது ஒரு சைடு வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்குங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க தேவையில்ல, கொஞ்சம் லூஸாக பிடிச்சி ஒரு நாட் மாதிரி ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே நீடலை உள்ளே விட்டு எடுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் எத்தனை டைம் ஃபஸ்ட்டு சுற்றுனீங்களோ அதே டைம் சுற்றி திரும்பி நீடலை வந்து அது பக்கத்துலேயே விட்டு நம்ம இதை எடுக்கணும். ஸோ ஒரு சைடு த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டால் தான் அது வந்து நீடில் வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபுல் இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவருக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சையை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 4 டைம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 4 டைம் பண்ணுங்கள். 5 டைம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 5 டைம் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் ஃப்ளார். இல்லை ஒரு ஃப்ளார் கொஞ்சம் பெருசாக ஒரு ஃப்ளார் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு இல்யூஷன் வேணும்னா ஒன்று வந்து 5 to 6 டைம் வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஒரு 4 to 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்ன ஃப்ளார் பெரிய ஃப்ளாராகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் எல்லோ கலரும் கொஞ்சம் டார்க் லைட் ப்ரௌன் கலரும் நான் வந்து இது கூட கொடுக்க போகிறேன். அதை 2 ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வரும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எல்லோ போட்ட பிறகு இதில் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் நடுநடுவில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப அழகான ரொம்ப எம்போஸ்டான டிசைன் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி வந்து நீடல் த்ரெட்டை வந்து போடுறது நான் காட்டுறேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம நீடல் எப்படி கோப்போமோ சாதா த்ரெட்டு அதே மாதிரி கோத்து அது எண்டில் வந்து ஒரு முடி போட்டு இது வந்து தைக்கிறது. ஸோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் காட்டுறேன். ஏன்னா லீஃப்க்கு வந்து ஒரு மாதிரி தைக்கணும், பிரான்ச்சஸ்க்கு வந்து ஒரு மாதிரி தைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு 2 கலர் வச்சு நான் ஃபுல் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டெம்முக்கு வந்து ஸ்டிச்சஸ் நான் போட போகிறேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்னே சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீடலை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து விட்டு எடுங்க.
எடுத்து half the way அதான் நீங்கள் ஆரம்பிச்சிங்களா அதில் ஒரு 1/4 பங்கை எடுத்து பாருங்கள் இதை ஜஸ்ட் இப்படி புல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த தையலுக்கு பேர் வந்து ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திரும்பி அது பக்கத்துலேயே விடுங்க, நீடில் கரெக்டாக உள்ளே விட்டு நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு 1/4 பங்கு முன்னாடி இப்படி விட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இது பேர் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபுல் என்டையர் ஸ்டெம்முக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஒரு 3 இழை மட்டும், அதாவது 3 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இழையிலேருந்து எப்படி ஒரு 3 இழை த்ரெட்டு மட்டும் எப்படி எடுத்து என்ன மாதிரி நான் கோர்த்து எப்படி ஸ்டெம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த த்ரெட்டை எப்படி பிரிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெம்மையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இப்போ தான் எம்ப்ராய்டரியே கற்றுக்கிறேன். எனக்கு எம்ப்ராய்டரி பற்றி நாலேஜே தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் வந்து தைக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். ஸோ நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருக்க லைன் மேலேயே இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை போடுங்க. ஓகே, நம்ம குத்தி எடுத்தோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து திரும்பி வந்து நீடலை இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்டெம்மை நான் வந்து ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி லீஃப் வந்து ஃபில்லிங் மெத்தடில் நான் வந்து லீஃபை ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீடல் எப்படி த்ரெட்டு கோக்கணுன்னா நார்மலாக நம்ம எப்படி நீடல் கோப்போமோ அந்த அளவுக்கு வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் இருந்தால் போதும். அதாவது ஃபுல் எம்ப்ராய்டரி த்ரெட்டை 2ஆக நம்ம வச்சு மடித்து நம்ம கோக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெம்மையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும், கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ என் இங்கிலீஷ் சேனல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீஃபில் வந்து நான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ லீஃபோட டிப்பில், அதாவது பாயிண்டி டிப்பில் ஆரம்பித்து கொஞ்சம் தள்ளி அந்த லீஃபை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு சைடு ஆஃப் தி லீஃப் வந்து நீடலை குத்தி எடுத்து இன்னொரு சைடில் அதை நம்ம உள்ளே விடணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம உள்ளே விடும்போது இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக வந்து லீஃப் வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த பேட்டர்னில் இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டை கட் பண்ண தேவையில்லை. ஒரு சைடு முடித்த பிறகு அப்படியே நீங்கள் இன்னொரு சைடு இந்த நீடலை கொடுத்து நீங்கள் இன்னொரு லீஃபையும் நம்ம தைச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் தைக்கும்போது ரொம்ப அழகான ஒரு டிசைன் வரும். இது வந்து குழந்தைங்க டாப்பாக இருந்தாலும் சரி, சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக் பீஸ்க்கும் நீங்கள் இந்த பேட்டர்ன் கொடுக்கலாம். பில்லோ கவர்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கலாம். நம்ம விண்டோ ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து ஃப்ளார் வச்சு பண்ணும்போது இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும் போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக தைச்சு முடிக்கணும். அதே மாதிரி இதில் இருக்க எல்லா லீஃபையும் சேம் ஃபில்லிங் ஸ்டிச் மூலமாக நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எம்ப்ராய்டரி த்ரெட். இதை ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 இழை ஆஃப் நூல் இருக்கும். இதில் 3 இழையை மட்டும் நம்ம எடுத்து இதில் தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகே, இது 3 இழையை இப்போ நான் நீடலில் கோத்து காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த 3 இழையை மட்டும் கோத்துட்டு ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, பாதியிலே அது நிறுத்திடணும். ஓகே, பாதியிலே நிறுத்தி நம்ம நூலில் வந்து முடி போட்டுட்டு இதில் தான் ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். இப்படி தான் அது இருக்கணும். ஸோ இதுவே நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஒரு ஃபுல் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் இப்போ நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணுன்னா ஃபுல் அந்த 6
இழையும் கரெக்டாக வந்து நம்ம நீடில்குள்ளே விட்டு அந்த கம்ப்ளீட் த்ரெட் வந்து வர மாதிரி 2 சைடையும் வச்சு நாட் போட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் நூல், அதனால் வந்து கம்ப்ளீட் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். நான் கரெக்டாக நெக் லைன் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி ஸ்கர்ட் பகுதிக்கு ஒரு எல்லோ கலர் ஃபேப்ரிக்கில் நான் கம்ப்ளீட்டாக அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். ரொம்ப 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 அழகான டிசைன், ரொம்ப நீட்டாக. உங்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணுமோ, எவ்வளோ ஸ்டெம் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.